சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் ப்ரக்குக்கும் நிஜாத் அபசாவுக்கும் நடந்த ஒரு ஆட்டத்தை பார்க்கலாம். இது வந்து ஃபிடேவோட கேண்டிடேட்ஸில் சுற்று 6லேருந்து நம்ம வந்து பார்க்குறோம். இந்த ஆட்டத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ரிமைண்டர் என்ன அப்படின்னா, வருகின்ற ஏப்ரல் 14ஆம் தேதி நம்ம கிளப்பில் சைமல் ஈவெண்ட் வந்து நம்ம ஹோஸ்ட் பண்ணுறோம். ஸோ இன்டர்நேஷனல் மாஸ்டர் வி சரவணன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சைமல் மாஸ்டராக இங்கே வராரு. ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதா இருந்தால் உங்களோட பதிவை தொடங்கலாம். கீழே தேவையான டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் எல்லாமே நான் ஆட் பண்ணியிருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த கேமை பார்க்கலாம். ஒயிட் பீஸ் ஹேண்டில் பண்ண ப்ரக் வந்து பார்த்திங்கன்னா கேம் வந்து D4 வந்து ஓப்பன் பண்ணுறாரு. அதுக்கு ரிப்ளை D5 இருக்குது. நைட் ஆஃப் 3 நைட் ஆஃப் 6 ஓப்பனிங் வைஸ் நம்ம இங்கே வந்து ஒரு குயின்ஸ் கேம்பிட் வந்து பார்க்குறோம். டிக்ளைன்ட் வேரியேஷன். ஸோ பான் டு E6, அதுக்கப்புறம் நைட் C3, பான் டு C5. இது வந்து செமி தராஷ் அல்லது தராஷ் டிஃபென்ஸ்னு சொல்லி சொல்லலாம். பான் டு E3, அதுக்கப்புறம் நைட் C6, A3, A3க்கு அப்புறம் A6, அடுத்து பான் டு B3. ஸோ B3க்கு அப்புறம் அவர் கேப்சர் பண்ணிடுறாரு. ஜஸ்ட் அந்த தராஷில் இருக்கக்கூடிய அந்த காமனான ஒரு டென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ரிலீவ் பண்ணுறாரு இது. ஸோ E takes D4, அதுக்கப்புறம் பிஷப் டு E7. பிஷப் வந்து E7 வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பான் டு C5 அட்வான்ஸ் பண்ணுறாரு. இந்த மூவ் வந்து பார்த்திங்கன்னா அட் ஃபர்ஸ்ட் சைட் ரொம்ப ஒரு இம்ப்ரெசிவான ஒரு மூவாக தெரியாது. ஏன்னா ஜென்ரலாக இந்த மாதிரி விளையாடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா லேட்டராக வந்து E5 பிரேக் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா இந்த ஸ்ட்ரக்சர் மொத்தமாகவே வந்து பார்த்திங்கன்னா கொலாப்ஸ் ஆகிடும். பட் ஏன் வந்து ப்ரக் இது விளையாடுறாரு அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். பட் அது என்ன சொல்கிறது, இமீடியட்டாக வந்து ஒரு ஏன்னா இப்போ ஓப்பனிங் ஃபேஸில் எப்பொழுதுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இயர்லி ஃபேஸ் ஆஃப் த கேமில் பேஸ் பாயிண்ட்டை டார்கெட் பண்ணுறதுக்கு பார்ப்பாங்க. அல்லது சம்டைம்ஸ் இது வந்து குயின் சைடில் இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த பி பானை யூஸ் பண்ணி டிப் ஆஃப் த ஸ்ட்ரக்சரையும் அவங்க வந்து அட்டாக் பண்ணலாம். ஸோ இமீடியட்டாக அதை ட்ரை பண்ணுறாரு B6. ஸோ C takes B6, அதுக்கப்புறம் குயின் takes B6 டெவலப் ஆகுது. ஸோ டெவலப் ஆனதுக்கப்புறம் பான் டு B4 ஆடுறாரு. பான் டு B4க்கு அப்புறம் அவர் நைட் டு E4 வந்து விளையாடி நைட்டை சேலஞ்ச் பண்ணுறாரு. நைட் அன்டிஃபெண்டாக இருக்குது, பட் குயினை வந்து அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாரு. ஸோ நைட் டு A4, அதுக்கப்புறம் திரும்ப குயின் B8 போயிடுது. ஸோ பிஷப் டு E2, அதுக்கப்புறம் கேன்சல் பண்ணிடுறாரு. கேன்சல் பண்ணதுக்கப்புறம் இவரும் கேன்சல் பண்ணிடுறாரு. ஸோ பிஷப் F6 போட்டு அந்த பானுக்கு ஒரு ப்ரெஷர் பில்டப் பண்ணுறாரு. அதனால் பிஷப் E3, நைட் E7 போட்டு இந்த E3 இருக்கக்கூடிய பிஷப்பை சேலஞ்ச் பண்ணுறதுக்கு F5 வர்றதுக்கான ஐடியா. ஸோ நைட் C5 போயிட்டு நைட்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு அவுட் போஸ்ட்டில் வந்து வச்சிருக்காரு ப்ரக்கு. ஸோ அபசா வந்து பார்த்திங்கன்னா நைட் C3 போயிட்டு ஃபோர்க் பண்ணுறாரு. ஃபோர்க் பண்ணிவிட்டு குயின் மூவ் ஆனதுக்கப்புறம் பிஷப் பேர் வந்து கெயின் பண்ணிடுறாரு. பட் இந்த பிஷப் பேர் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பொசிஷனில் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கு இந்த சென்ட்ரல் பான் ரெண்டுமே இல்லை அப்படின்னா ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். ஸோ லைக் இந்த டயக்னல்ஸில் ஸோ எப்படி பண்ணுறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நைட் டு F5, E3 பிஷப்பையும் அட்டாக் பண்ணுறாரு. ப்ளஸ் D4ல் ப்ரெஷர் பில்டப் ஆகுது. ஸோ ரூக் B1 ஆடுறாரு. ஐடியா என்ன அப்படின்னா, இந்த மூவ் நான் வந்து முன்னாடியே மென்ஷன் பண்ண நினச்சது என்ன அப்படின்னா, இந்த ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா இது மைனாரிட்டி ஸ்ட்ரக்சர். ஏன்னா குயின் சைடில் வந்து அவருக்கு வந்து ஒரு பான் தான் இருக்குது. அதனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் என்ன பண்ணுவாங்க, உடனே அதை அட்வான்ஸ் பண்ணி இதை சேலஞ்ச் பண்ணுவாங்க. பட் இனிமேல் அட்வான்ஸ் பண்ணி சேலஞ்ச் பண்ண முடியாது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஃபர்தராக வந்து அட்வான்ஸ் பண்ணி நம்ம பாஸ் பான் கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனா. ஸோ அதனால் அவர் சென்டரில் விளையாடுறாரு. E5க்கு அப்புறம் D takes E5, அதுக்கப்புறம் பிஷப் takes E5, அண்ட் தென் ரூக் D1 போட்டு இப்போது அவருக்கு கூடிய ஒரு வீக்னஸை ப்ரக் வந்து அட்டாக் பண்ணுறாரு. ஸோ அதனால் இந்த இடத்துல அவர் வந்து ஆக்சுவலாக பானை D4க்கு புஷ் பண்ணிடுறாரு. இது வந்து ஒரு லிட்டில் ஒரு இன்அக்யூரசி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இங்கே கூடிய டாக்டிக்ஸ் தான். பட் ப்ரக் வந்து அந்த லைனுக்குள்ளே போகலன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவர் வந்து பிஷப் G5 ஆடுறாரு. அந்த மூவ் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம வெட்டலாம் ஆக்சுவலாக. பிஷப் takes D4, அடுத்து நைட்டால் வெட்டணும் போது நம்ம திரும்ப நைட்டால் வெட்டுறோம். அவர் பிஷப்பால் H2வில் வெட்டுவார். ஸோ இந்த ஒரு பொசிஷன் அரைஸ் ஆகும். கிங் H1 அண்ட் தென் பிஷப் C7. பட் இது வந்து ஒயிட்டுக்கு வந்து பெட்டர் அப்படிங்கிற மாதிரி கம்ப்யூட்டர் சொல்லுது. பட் என்ன காரணம் அப்படின்னு நம்ம பெருசாக நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா ரியலைஸ் பண்ண முடியாது. ஏன்னா நமக்கு தெரியறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிளாக்கோட பிஷப் பேர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது தெரியுது. மேபி நைட்டு சென்ட்ரலைஸ்டாக இருக்கிறதுனால அப்படி அது கன்சிடர் பண்ணுதா. ப்ளஸ் கிங் சைடில் வந்து பார்த்திங்கன்னா கீ டிஃபெண்டர் யாரும் கிடையாது. நம்ம ரூக்ஸை லிஃப்ட் பண்ணி கூட நம்ம ஏதாவது கவுண்டர் அட்டாக் பண்ணலாம் அப்படிங்கிறதா கூட இருக்கலாம். பட் இந்த பிஷப் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை, நமக்கு இந்த பக்கமும் போக முடியாது. பட் இந்த லைன் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் வந்து பெட்டர் அப்படிங்கிற மாதிரி கம்ப்யூட்டர் ரெக்கமெண்ட் பண்ணுது. பட் கேமில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரக் பிஷப் G5 ஆடுறாரு. அப்புறம் பிஷப் D6 போயிடுது. பிஷப் D6 போனதுக்கப்புறம் பான் டு G4 ஆடுறாரு. இது ரொம்ப சர்ப்ரைசிங்கான ஒரு மூவ். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா என்ஜினோட டாப் ரெக்கமெண்டட் மூவ். ஏன் சர்ப்ரைசிங்கான ஒரு மூவ் அப்படின்னா, இந்த இந்த நைட் இல்லாத போது பிஷப் B7ல் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி விளையாடுறாரு. ப்ளஸ் இந்த இடத்துல நைட்டுக்கு எஸ்கேப் ஸ்கொயர் கிடையாது. ஆக்சுவலாக நைட் வந்து ட்ராப் பண்ண பார்க்குறாரு. ஸோ கவுண்டர் அட்டாக் H6. ஸோ குயினை சென்ட்ரலைஸ் பண்ணி திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா நைட்டுக்கு ஃபர்தராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்டாக் கொடுக்குறாரு. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூக் மேலேயும் ஒரு ப்ரெஷர் வந்து பில்டப் பண்ணுறாரு. ஸோ H takes G5 விளையாடுனதுக்கப்புறம் G takes F5 வந்து விளையாடுறாரு. அதுக்கப்புறம் ரூக் A7 7th ரேங்க்கில் வந்து டிஃபெண்ட் பண்ணுறதுக்காகவும்
தேவைப்பட்டால் குயினை மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ ரூக் வந்து பார்த்திங்கன்னா அன்டிஃபெண்டாக இருக்கக்கூடாது. ஸோ அதனால் ரூக்கை மூவ் பண்ணிக்கிறார் ப்ரொஃப்ளாக்டிக்காக. ஸோ ரூக் டெக்ஸ் D4 வந்து விளையாடுறாரு பிறகு. ஸோ பான் டு G4. இந்த ப்ராசஸில் இப்போதைக்கும் பிறகு வந்து ஒரு பானில் அப் இருக்கிறாரு. ஸோ எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃபர்தராக எப்படி போகுதுன்னு சொல்லி. நைட் டு G5 விளையாடுறாரு. இந்த இடத்துல குயின் டெக்ஸ் G4 வந்து விளையாட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக விளையாட முடியாது. பிகாஸ் ஆஃப் பிஷப் டெக்ஸ் C5. உங்களோட ரூக் வந்து அன்டிஃபெண்டாக இருக்குன்றதுனால உங்களோட பீஸ் வந்து கம்ப்ளீட்டாக ட்ராப் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி பிளண்டர் பண்ணிடக்கூடாது. அதேமாதிரி இந்த பொசிஷனில் வந்து பிளாக் வந்து ரூக் E7 வந்து கன்சிடர் பண்ணியிருந்திருக்கலாம். நீங்கள் ரூக்கை லிஃப்ட் பண்ணதே வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக தான். ஸோ ஃபாலோ அப் எப்போவுமே அந்த மாதிரி ஜென்ரலாக நிறைய இடங்களில் வந்து ஃபாலோ அப் பண்ணாலே வந்து அது நல்ல மூவாக தான் இருக்கும். ஸோ பான் டு G4 விளையாடுறாரு. பட் நைட் டு G5 த்ரெட்னிங் பான் F6. மேபி ஸ்ட்ரக்சரல் டேமேஜ் இங்கே வர வைக்க வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் இந்த பானையும் வெட்டுறதுக்கு முயற்சி பண்ணலாம். ஸோ பிஷப் டெக்ஸ் H2 செக்கையும் அலோவ் பண்ணுறாரு. ஆனால் இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு மூவ் அப்படின்னு சொல்லலாம் என்னை பொறுத்த வரைக்கும். காரணம் என்ன அப்படின்னா கிங் G2க்கு அப்புறம் நமக்கு ரூக்கை வந்து H5ல போட்டுக்கலாம் அப்படிங்கிறது தான் ஐடியா. ஸோ ரொம்ப நேச்சுரலான ஒரு சாக்ரிஃபைஸ் அப்படின்னு சொல்லலாம். குயின் E5க்கு அப்புறம் ரூக் D5, அதுக்கப்புறம் குயின் ட்ரேட் நடக்குது. நைட் G டேக்ஸ் E4, அதுக்கப்புறம் பிஷப் டு B8. ஸோ பிஷப் டு B8க்கு பண்ணுறதுக்கு பதில் அவர் என்ன பண்ணியிருக்கணும்னா 2 மூவ் மட்டும் அவர் ஈக்குவாலிட்டியாக கொண்டு போக முடியும். ஒன்று பிஷப் C7, இன்னொன்று பிஷப் F4. ஸோ இந்த ஏன் இது வந்து பிஷப் டு F4. பிஷப் F4 பிஷப் H6 வர்றதுக்கு எதுக்காகனா ரூக்கை பிளாக் பண்ணுறதுக்காகவும், அதே மாதிரி பிஷப் டு C7 எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த ரூக்கை வந்து லிஃப்ட் பண்ணி இங்கே ரூக்கை D5ல வைக்கிறதுக்காக. ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஜஸ்ட் குயிக்காக நம்ம வந்து பார்த்தலாம். லெட்ஸ் சே பிஷப் F4 ஐடியாவோட நான் வந்து ஓரலாக எக்ஸ்பிளைன் பண்ணாது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிஷப் C5 தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மூவ். பான் டு F6 ஜஸ்ட்டு ரூக்கோட ஐஸை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு 2 ரூக்கையும் டபுள் பண்ணி செக்மேட் பண்ணுறது தான் ஐடியா. ஸோ ரூக் டு E8 வரலாம். ரூக் H1, ரூக் E5. ஸோ இதுதான் ஐடியா. இப்போ நீங்கள் வந்து டபுள் பண்ண முடியாது. மேபி நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணலாம். பட் தென் ரூக் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு பானை வெட்டிடலாம். ஸோ கம்ப்ளீட்லி ஈக்குவலான ஒரு என் கேம் தான் இது. பட் கேமில் வந்து பார்த்திங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் பிஷப் B8 ஆடுறாரு. பிறகு வந்து பார்த்திங்கன்னா பான் F6 விளாடி ஸ்ட்ரக்சரல் டேமேஜ் உருவாக்குறது மட்டும் இல்லாமல் அந்த மேட்டிங் பேட்டர்ன் க்ரியேட் பண்ணுறாரு. ரூக் H5, ரூக் H1 ஐடியா. பிஷப் F4 இப்போ விளையாடுறாரு. ரூக் ரூக் டு D1. இப்போ நம்ம வந்து ரூக் H1 விளையாடலாமா, ஃபாலோ பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா கண்டிப்பாக விளையாட முடியும். எக்ஸாம்பிள் பிஷப் H6 இப்போ விளையாடுறாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணலாம்னா நைட்டை வந்து D6 ஸ்கொயரில் வைக்க முடியும். ஸோ நைட்டை வந்து D6 ஸ்கொயரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பிஷப் மேலே ஒரு ப்ரெஷர் நம்ம வந்து க்ரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எக்ஸாம்பிளுக்கு பிளாக்குக்கு என்ன ரெஸ்பாண்ட் பண்ணலாம் அப்படின்னா மேபி ரூக் டு A8. ஸோ பின்னாடி போயிடலாம். அண்ட் தென் F டேக்ஸ் G7 அல்லது பிஷப் டேக்ஸ் G7. அண்ட் தென் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரூக்கை வந்து H5ல வச்சுக்கலாம். ஸோ ஆலினால் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொசிஷன் நமக்கு வந்து ஓகே டு ப்ளே தான். அல்லது இந்த ரூக்கை வந்து நம்ம லிஃப்ட் பண்ணுறது நல்லது. அதே சமயத்தில் இந்த இடத்துல இந்த பொசிஷனில் வந்து ரூக் H4 அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா நைட் டேக்ஸ் C8 எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஆப்ஷன் தான் ஒயிட்டுக்கு. ஓகேங்களா? ஸோ இதோட ஐடியா இந்த ஐடியா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குயின்ஸில் இருக்கக்கூடிய மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் என் கேம் போகணும் அப்படின்றது தான் ஐடியா. ஸோ ரூக் D1 ஆடுறாரு பிறகு. ஸோ ரூக் C7 அதுக்கப்புறம் ரூக் D4 போகிறாரு. ரூக் C6 கம்ப்ளீட்டாக ஈக்குவல் ஆகிடுச்சு கேம். ஏன்னா 2 பேருமே 2 இடத்துல ஏன்னா டைம் ப்ரெஷர் இப்போது 10 நிமிஷம் அந்த மாதிரி தான் இருக்குது. பிறகு அவருக்கு 15 நிமிஷம் இருக்குது. G5க்கு அப்புறம் நைட் டெக்ஸ் C8 விளையாடுறாரு. ரூக் F டெக்ஸ் C8. ரூக் D8 செக் வைக்கிறாரு. ஜஸ்ட் ஃபோர்ஸ் பண்ணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாரு. நம்ம ஏற்கனவே மென்ஷன் பண்ணது தான். இந்த என் கேம் வந்து கண்டிப்பாக ஒயிட்டுக்கு ஃபேவரபுளாக இருக்கலாம் பிகாஸ் ஆஃப் திஸ் மெஜாரிட்டி. அதனால் என் கேமுக்குள்ளே போகிறாரு. கிங் H7, ரூக் A8 போகிறாரு. ஸோ இதுதான் வந்து கிரிட்டிக்கல் மொமெண்ட் ஆஃப் த கேம். ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளண்டர் பண்ணுறாரு. ரூக் டேக்ஸ் F6. இதுக்கப்புறம் அவரால் திரும்ப கேமை வந்து பார்த்திங்கன்னா சமநிலைக்கு கொண்டு வர முடியல. இந்த இடத்துல அவர் என்ன ஆடிக்கலாம் அப்படின்னா இந்த பான் வந்து ஒரு வீக் பான் தான், எங்கேயும் போகிறது கிடையாது. அதனால் ப்ரொஃப்ளாக்டிக்காக கிங்கை கூட மூவ் பண்ணியிருக்கலாம். இப்போ இந்த லைன் நம்ம கண்டிப்பாக பார்த்தா தான் புரியும். இல்லைனா ஏன்னா இதான் வந்து கிரிட்டிக்கல் மூமெண்ட்டு. எக்ஸாம்பிள் அவங்க ரூக்கை வெட்டினாலும் பானை வெட்டினாலும் கூட 2 கனெக்டட் பாஸ் பான்ஸ் இருக்குது. இது எப்படிங்க நமக்கு வந்து ஹோல்ட் பண்ண முடியும் அப்படின்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நம்ம வந்து ரூக் டு D6 விளையாடலாம். இது வந்து கம்ப்யூட்டரோட சாய்ஸ். இதோட ஐடியா என்ன அப்படின்னா கவுண்டர் அட்டாக்கு. ரூக் டெக்ஸ் A6 விளையாடும் போது ரூக் D2 வைக்கலாம். பிஷப் E3, பான் G3 ஆர் ஐடியாஸ். ஸோ நீங்கள் வந்து A4 நீங்கள் அட்வான்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா G3. நீங்கள் நைட் E4 அவசியம் விளையாடணும். அப்படி இல்லைனா வந்து பிளாக் வின் பண்ணிடுவார் கேமை. நைட் E4 இஸ் த ஒன்லி மூவ் டு சேவ் த கேம். அப்புறம் ரூக் டு D4 4 பண்ணி அந்த பானை வெட்டிடலாம். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இப்படி வெட்டிடலாம். ஸோ A5 அண்ட் தென் ரூக் A4, ரூக் A8, கிங் G6 அண்ட் தென் F6 இஸ் ஃபாலோயிங் நவ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி ஈக்குவல் கேம். ஸோ இந்த ஒரு இடத்துல அவர் வந்து பார்த்திங்கன்னா தப்பு பண்ணதுனால ரூக் டெக்ஸ் F6 க்ரீடின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த இடத்துல டைம் ப்ரெஷரில் நமக்கும் அப்படி தான் இருக்கும். ஏன்னா கிங்கை இம்ப்ரூவ் பண்ணுறது தான் வேலை. ப்ளஸ்
அவருக்கு கவுண்டர் அட்டாக் பண்ணக்கூடிய இந்த பான்ஸ் அட்வான்ஸ் பண்ணுறதுக்கு கிங்கோட ஹெல்ப் தேவைப்படும். ஸோ அதனால் அவர் அந்த மாதிரி ட்ரை பண்ணி வந்துக்கலான் இருக்கும். ஸோ ரூக் டெக்ஸ் A6க்கு அப்புறம் ரூக் F5 விளையாடுறாரு. இப்போ பாருங்கள் ரூக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்டிவான பொசிஷனுக்கு வர முடியல. இதனால தான் ரூக் டெக்ஸ் F6 வந்து ப்ராப்ளம். இப்போ இதே வந்து இந்த ரூக்கை வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் செகண்ட் ரேங்கை கொண்டு வர முடிஞ்சால் இப்போ இதே முன்ன பார்த்த அதே பொசிஷன் தான் அரைஸ் ஆகும். அதே கான்செப்ட் தான் நம்ம பார்க்க முடியும். இதுதான் இப்போ இருக்கக்கூடிய நீங்கள் ஃபோர்ஸ்டாக எக்ஸ்சேஞ்ச் தான் பண்ணணும். எக்ஸ்சேஞ்ச் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக ஒயிட்டுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும். ரூக் F5 விளையாடுறாரு. அதுக்கப்புறம் நைட் டு D7 ஜஸ்ட் இந்த பானுக்கு வழி விடுறாரு. கிங் டு G7 இன்னொரு பெரிய பிளண்டரு கேமில். ஸோ பிஷப் டு D2 வந்து கன்சிடர் பண்ணலாம். அதோட ஐடியா என்ன அப்படின்னா ஜஸ்ட்டு மேபி பிஷப் C3 லைக் இந்த மாதிரி ரீரவுட் பண்ணுறது. ஐ எம் நாட் ஷோர், பட் பிஷப் டு D2 இஸ் த மூவ். பட் கேமில் வந்து பார்த்திங்கன்னா கிங் G7 ரூக் A5 விளையாடிட்டு ரூக்கை ட்ராப் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பான்ஸ் அட்வான்ஸ் பண்ணுறாரு. ஸோ இங்கே வந்து பான் G3 வந்தாலும் உதவி பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. ஜஸ்ட்டு ஏ படம் புஷ் பண்ணிகிட்டே போகிறாரு. A6 அண்டு 45th மூலை இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிஜாத் அபாஸா வந்து ரிசைன் பண்ணிடுறாரு. அதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா பானை ஸ்டாப் பண்ண முடியாது. எக்ஸாம்பிள் பிஷப் E3 நைட் C5 கேம் ஓவர். ஸோ ஜஸ்ட் ஒரு பிளாக் ஹெட் கிரியேட் பண்ணிட்டு பாஸ் பானை வந்து புஷ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ அந்த காரணத்தில் நிஜாத் அபாஸா வந்து பார்த்திங்கன்னா கேமை ரிசைன் பண்ணிட்டாரு. இதன் மூலயமா வந்து பார்த்திங்கன்னா ப்ரக் வந்து பார்த்திங்கன்னா கேம் வந்து வின் பண்ணிட்டாரு. ஸோ 2.5லேருந்து டேரெக்டாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3.5க்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னேறிக்கிறாரு. ஸோ இன்னும் ஒரு ரவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃப் ஆஃப் த டோர்னமெண்ட்டுக்கு வந்து பெண்டிங் இருக்குது. ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். குயிக்காக நம்ம வந்து chess.comோட ரிசல்ட்ஸ் பேஜை செக் பண்ணிட்டு வீடியோவை முடிச்சிடலாம். ஸோ ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டிங்ஸை பார்த்துருவோம். ஜஸ்ட்டு டேரெக்டாக ரிசல்ட்ஸ் பேஜ் போயிடலாம். ஓகே, ஸோ இங்கே வந்து குகேஷ் சாலிடான ஒரு ட்ரா. ஸோ திரும்ப வந்து பார்த்திங்கன்னா 4 பாயிண்ட், நெப்போம்னியாஷி 4 பாயிண்ட். 2 பேரும் சோல் லீடராக வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்காங்க. 2 பேரும் டை ஆகிருக்காங்க ஃபஸ்ட் பிளேஸ்க்கு. ஃபேபி வந்து 3.5, ப்ரக் 3.5 பிகாஸ் ஆஃப் த வின்ஸ். ஸோ விதித் குஜராத்தி வந்து பார்த்திங்கன்னா 3 திரும்ப, ஏன்னா அவரும் வின் பண்ணியிருக்காரு. ஹிக்காரும் ஒரு கேம் வின் பண்ணிட்டார், திரும்ப 3 வந்துட்டார். ஸோ ரொம்ப பூவராக பர்ஃபார்ம் பண்ணுறது இவங்க 2 பேர், அலிசா ஃபுரூஷா இன்னொருத்தர் வந்து பார்த்திங்கன்னா நிஜாத் அபாஸாவ் தான். இந்த 2 பேருக்கு பதில் இன்னும் 2 பேரோட பேர் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய மைண்டில் வருது. சப்போஸ் அவங்க இருந்தால் இந்த டோர்னமெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சி பார்த்தேன். ஒரு பிளேயர் வந்து பார்த்திங்கனாக்கா அர்ஜுன் எரிகேசி, இன்னொரு பிளேயர் வந்து பார்த்திங்கன்னா அப்துசராஃப் நோத்திர்பேக். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத உங்களோட கருத்தை பதிவு பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, மற்றவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.